என்னப்பா காலங்காத்தால? ஏன் தம்பி, அந்த ஸ்டீஃபன் அந்த பக்கம் வருவானா? அவன் எதுக்கு இங்க வரப்போறான்? பூம்பாறையில வாழ்க்கை பிரமாதமா இருக்குன்னு சொன்னானே. அவனுக்கு அது வெறுத்து இருக்கும். இல்லனாலும் 2 வருஷத்துக்கு மேல அவன் எங்க தங்கி இருக்கான்? டெல்லி, கோவா, துபாய், மதுரை எல்லா இடத்துலயும் செட்டில் ஆகி வரதுக்குள்ளேயே அவனுக்கு வெறுத்துரும். அப்புறம் அடுத்த இடம். அவனுக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழட்டும் அங்கிள். அது இருந்துட்டு போட்டோம். ஆனா கழுத்துக்கு கீழே மரத்தை போய் வீல் சேர்ல உட்கார்ந்து இருக்கிற அவனுக்கு ஒரு அளவு இல்லையா அலெக்ஸ்? என்னதான் காசு பணம் இருக்குன்னாலும். அங்கிள் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு பிடிச்சதை அவன் பண்ணட்டுமே. அவனுடைய சம்பாத்தியம் அவனுடைய வாழ்க்கை. ஓ, நீ அவனோட ஆளு தானே? எனக்கு ஒண்ணு இல்லப்பா. போன கிறிஸ்மஸ்க்கு அம்மணி பண்ணி கொடுத்த மாம்பழ கேக்கு எடுத்துக்கிட்டு பூம்பாறைக்கு போனான்ல, அவன் ஒரு வாக்கு கொடுத்துட்டு போனான். எனக்கு எதுக்கு அங்கிள் போட்ல இருக்கிற பங்களாலாம்? நீங்களே எடுத்துக்கங்க. இப்படி சொல்லிட்டு போனவன் பழசெல்லாம் மறக்காம ஞாபகம் வச்சிருந்தானா உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியா? அவன் அப்படியா சொன்னா? அப்படின்னா அதை அவன்கிட்ட கேட்டே ஆகணுமே. அது இல்ல, அவன் ஒண்ணும் அப்படி அவ்வளவு தெளிவாலாம் சொல்லல. அவன் பேச்சுவாக்குல அப்படி இப்படி சொல்லும் போது நம்மளால யூகிக்க முடியல. முதல்ல அவன் இங்க வரட்டான் அங்கிள். உங்களுக்கு என்ன வேணுமோ அவன் கண்டிப்பா கொடுப்பான். அதெல்லாம் போதும். ஆனா ஓன் சைட்ல இருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா போதும். தெரியும்ல அலெக்ஸ், எல்லாம் நம்ம கெட்ட நேரம். தெரியும் தெரியும். ரப்பருடைய விலை மறுபடியும் 45 ரூபாய் ஏறி போச்சு. உங்க கெட்ட நேரம் தெரியுமே. இவன் வேற ஒருத்த. சரி அங்கிள், நான் போனை வைக்கிறேன். எனக்கு எனர்ஜி போச்சு. அம்மாடி, கொஞ்சம் தண்ணி.